Taste the Daily. சென்னை தண்டையார்பேட்டை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், வீடு வீடாக சென்று விடியா திமுக அரசின் பொய் பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும், தெருமுனை கூட்டத்தை நடத்தி அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எல்லா அனுபவசாலிகள் பல தேர்தலில் பார்த்தவங்க, அம்மா தேர்தல் இருந்து மதுவான தேர்தல் இருந்து கடின உழைப்பு போட்டவங்க எல்லாருமே வரக்கூடிய 26 அதிமுகவுடைய ஆட்சி அது மாற்றுக்கிறது கிடையாது. வலிமையான கூட்டணி எடப்பாடியார் அமைப்பார். கூட்டணி அப்புறம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். லோக்கல் நீங்க போய் சொன்னா 100 பேரு 30 குடும்பத்துல நான் சொன்னா 15-20 குடும்பம் ஓட்டு போடும், அவங்க கூட்டணி கையை பிடிச்சி ஓட்டு பார்த்து அந்த அளவுக்கு புள்ளி விவரத்தை நீங்க இந்த ஒரு வருஷம் தான் வேலை. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் வெம்பாக்கம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வடமணப்பாக்கம் கிராமத்தில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பூத் கமிட்டி, கிளைக்கழக நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வெம்பாக்கம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வயலூர் ராமநாதன் ஏற்பாட்டிலும், மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தலைமையிலும், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைத்தும், கிளைக்கழக நிர்வாகிகளை நியமித்தும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வராக்க பாடுபட ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 அதிமுக ஆட்சி அமைய நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை மாதவரம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 கழக ஆட்சி அமைய கழக நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.